ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம பிரெயின் தமிழா. இன்றைக்கி நாம் 8 தொகை நூல்களில் உள்ள 2ஆம் பாகத்தில் இருக்கும் மற்ற 4 நூல்களை பற்றி பார்க்கலாம். இதற்கான முதல் பாகத்தை நாங்கள் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். பார்க்க தவறியவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், போய் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 5ஆவதாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அகநானூற்றை பற்றி சில தகவல்களை பார்க்கலாம். இந்நூல் அகப்பொருள் பற்றி கூறுகிறது. இந்நூல் 13 அடி சிறுமையும் 31 அடி பெருமையும் கொண்டுள்ளது. இந்நூலை தொகுத்தவர் மதுரை உப்பூர் குடிகிலாரின் மகனான உரித்திரசன்மர். இந்நூலை தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிர பெருவழுதி. அகம் என்ற பெயரமைந்த பழந்தமிழ் இலக்கிய நூலாகும். இந்நூலுக்கு நெடுந்தொகை என்ற பெயரும் உண்டு. இந்நூலை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். முதலாவதாக களிற்றியானை நிறை. இந்நூலில் 120 பாடல்களும். இரண்டாவதாக மணிமிடை பவளம், இதில் 180 பாடல்களும். மூன்றாவதாக நித்திலக்கோவை, இதில் 100 பாடல்களும். மொத்தமாக இந்நூலில் 400 பாடல்கள் இடம்பெற்றுள்ளது. 6ஆவதாக எடுத்துக்கிட்டிங்கன்னா குறுந்தொகையை பற்றி பார்க்கலாம். இந்நூல் அகப்பொருள் பற்றியது. இந்நூல் 4 அடி சிறுமையும் 8 அடி பெருமையும் உடைய ஆசிரியப்பாக்களால் ஆன நூலாகும். இந்நூலின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனர் ஆவார். இந்நூலில் 402 பாடல்கள் உள்ளன. 7ஆவதாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பதிற்றுப்பத்தை பற்றி சில தகவல்களை பார்க்கலாம். சேர மன்னர்கள் பதின்மறை பற்றி 10 பாடப்பெற்ற நூலாகும். ஆதலால் இது பதிற்றுப்பத்து என்ற பெயரும் பெற்றது. முதல் 10ம் இறுதி 10ம் கிடைக்கவில்லை. ஆதலால் 8 சேர மன்னர்களின் வாழ்க்கை வரலாற்றை எடுத்துரைக்கின்றன. இந்நூல் முழுவதும் பாடம் திணையால் அமைந்துள்ளது. 8ஆவதாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பரிபாடலை பற்றி பார்க்கலாம். பரிபாடல் பாட்டு வகைகளுள் ஒன்று. இதை பரிபாட்டு எனவும் குறிப்பிடுவர். இயல், இசை, நாடக, முத்தமிழ் நயமும் ஒருங்கே கொண்டு ஓங்கு பரிபாடல் என போற்றப்பெற்ற உயர் செந்தமிழ் நூல் இது. இந்நூல் அகம் புறம் பற்றி கூறுகிறது. மேலும் வீடியோக்களுக்கு நம்ம பிரெயின் தமிழாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.